Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம rectification of errors chapterல இருந்து problem number 11 பார்க்க போகிறோம். This is a very interesting problem and different from other problems also. நம்ம இப்போ பார்த்த exercise number 10 வரைக்கும் பார்த்த problems வேறு. இந்த problems கொஞ்சம் entirely different. See, so this is the problem given in your textbook page number 200. So இந்த problemsஐ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்க்குறோம் என்னடா ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது. சி ரெக்டிஃபை த ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம 10 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அதில் எல்லாமே டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரி போட்டு ரெக்டிஃபைங் என்ட்ரி பண்ணுவோம். இப்போது இந்த ப்ராப்ளம்ஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்மளை ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ ஒவ்வொரு என்ட்ரிஸாக நம்ம ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வரலாம். சி மொத்தம் 5 என்ட்ரிஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி பாருங்கள். குமணன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 rupees. ஓகே, டெபிட் கிரெடிட்டில் ஒரே அமௌண்ட்டு இருக்குது. இங்கே நரேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, சேலரி பெய்டு டு குமணன். ஓகேவா? ஸோ நரேஷன் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷனோட சம்மரி. ஓகே, ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதனுடைய சம்மரியை தான் நரேஷனில் எழுதுவோம். நரேஷன் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இது எதுக்குரிய என்ட்ரிஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம இவ்வளோ நாள் நம்ம பண்ணுறது. இப்போது சேலரி பெய்டு டு குமணன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ட்ரி என்ன எழுதியிருக்கிறாங்க, குமணன் டு கேஷ். ஆக்சுவலாக சேலரின்றது நாமினல் அக்கௌண்ட். இங்கே நம்ம குமணன் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. சேலரி இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம சேலரியை தான் டெபிட் பண்ணுவோம். நம்ம இந்த பர்சன் எந்த பர்சனுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது இப்போ ரெண்ட்டோ சேலரியோ இருந்ததுன்னா நோ நீட் டு கன்சிடர் த நேம் ஆஃப் த பர்சன். நம்ம அந்த எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். ஸோ நம்ம கரெக்ட் என்ட்ரியை கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற என்ட்ரி வந்து ராங் என்ட்ரி. ஓகே, கொடுத்துருக்கிற என்ட்ரி என்ன என்ட்ரி, ராங் என்ட்ரி. நரேஷனை வச்சு நம்ம கரெக்ட் என்ட்ரி கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்ட் என்ட்ரியும் இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்குற ராங் என்ட்ரியும் வச்சு ரெக்டிஃபைங் என்ட்ரி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நரேஷனை பேஸ் பண்ணி நம்ம கரெக்ட் என்ட்ரியை கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிறது ராங் என்ட்ரி. ஸோ எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம், வெரி சிம்பிள். சி கரெக்ட் என்ட்ரி இஸ் சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 10,000 போட்டுட்டோம். இப்போது இது கரெக்ட் என்ட்ரி. அப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம், கரெக்ட் என்ட்ரியில் இருக்கிற பேலன்ஸு கரெக்டான பிளேஸில் போட்டுடணும். ரெக்டிஃபைங்கில் சேலரியை டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ சேலரி அக்கௌண்ட் டெபிட் போட்டாச்சு. இங்கே டூ கேஷு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ராங்காக இருக்கிறது குமணன் அக்கௌண்ட் மட்டும்தான். ராங் என்ட்ரியில் இருக்கிறத ஆப்போசிட்டில் பண்ணணும் நம்ம. அப்போ குமணனை தப்பாக டெபிட் பண்ணிட்டாங்க. அப்போ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், குமணன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ ஒரிஜினல் ஆன்சர் இஸ் சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு குமணன் அக்கௌண்ட். இதுதான் ரெக்டிஃபையிங் என்ட்ரி. 10,000. ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி இந்த 2-sided எரர்ஸ்க்கு நம்ம கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி, ரெக்டிஃபையிங் என்ட்ரி மூணுமே நம்ம தான் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ராங் என்ட்ரி ப்ராப்ளம்லேயே இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 என்ட்ரிஸ், கரெக்ட் என்ட்ரியும் ரெக்டிஃபையிங் என்ட்ரியும் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த கரெக்ட் என்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுடைய ரஃப் ஒர்க்கு தான். ஸோ ஆக்சுவல் ஆன்சர் இந்த ரெக்டிஃபையிங் என்ட்ரி மட்டும்தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரிஸ் ஓவர். இப்போ செகண்ட் என்ட்ரி. சி செங்குட்டுவன் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, 6,000 rupees இஸ் கிவன். ரெண்ட் பெய்டு டு செங்குட்டுவன். இப்போ ஜேர்னல் என்ட்ரி கொடுத்து ரெக்டிஃபை பண்ண சொன்னாலே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நரேஷன். ஓகே, இப்போ இதில் ரெண்ட் பெய்டு டு செங்குட்டுவன் கொடுத்துருக்குறாங்க. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், ரெண்ட் இஸ் ஆல்சோ அன் நாமினல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், அதுதான் கரெக்ட் என்ட்ரி. இப்போ ராங்காக என்ன கொடுத்துருக்குறாங்க, செங்குட்டுவன் டு கேஷ். அப்போ எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம், சி கரெக்ட் என்ட்ரி இஸ் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் 6,000 போட்டுட்டோம். இப்போது இது ராங் என்ட்ரி ப்ராப்ளமில் கொடுத்துருக்குறது. இப்போ ரெக்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கரெக்ட் என்ட்ரியே பார்க்கணும். கரெக்டான பிளேஸில் ரெண்ட்டு இருக்குது. அப்போ கரெக்டான பிளேஸ், அதே பிளேஸ் டெபிட்டில் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட். இப்போ இங்கே
செங்குட்டுவனை தான் தப்பாக டெபிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ செங்குட்டுவனை என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். ஸோ த ரெக்டிஃபையிங் என்ட்ரி இஸ் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு செங்குட்டுவன் அக்கௌண்ட் 6,000 rupees. ஓகே, வெரி சிம்பிள். Next entry, see, cash account debit to sales account. Okay, cash to sales nu journal entry kutrukran. What is the narration? Furniture sold for cash. இப்போ இது goods sold அப்படின்னா cash to sales. Furniture sold அப்படின்னா இங்கே அசட்டோட நேமை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன என்ட்ரி கரெக்டான என்ட்ரி, சேல்ஸ் பிளேஸில் நம்ம ஃபர்னிச்சர் அப்படின்னு எழுதணும். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், இதுதான் கரெக்ட் என்ட்ரி. See, cash account debit to furniture account, correct entry. இங்கே wrong entry இருக்குது. அப்போது இப்போ இதில் கேஷும் டெபிட்டில் கரெக்டான பிளேஸில் போட்டுட்டாங்க. கேஷை தப்பாக இருக்கிறது என்னது, சேல்ஸ் தான். இப்போ கரெக்ட் என்ட்ரியில் ஃபர்னிச்சரை க்ரெடிட் பண்ணணும். அப்போ ரெக்டிஃபையிங்லேயும் ஃபர்னிச்சரை க்ரெடிட் பண்ணணும். ஓகே, ராங் என்ட்ரியில் சேல்ஸை க்ரெடிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரெக்டிஃபையிங்கில் சேல்ஸை டெபிட் பண்ணணும். ஓகே, நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கான்செப்ட், கரெக்டு என்ட்ரியில் இருக்கிற பேலன்ஸ் எதை நம்ம என்ட்ரு பண்ணலையோ அது எந்த பேலன்ஸில் இருக்கோ அதுலேயே நம்ம எழுதிடணும். ராங் என்ட்ரியில் இருக்கிறத நம்ம ஆப்போசிட்டாக என்ட்ரு பண்ணணும். இப்படி நம்ம திங்க் பண்ணிட்டாலே ரெக்டிஃபையிங் என்ட்ரி ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிரான்சாக்ஷன், சாரி இது டிரான்சாக்ஷன் இல்லை, ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ ஜேர்னல் என்ட்ரி என்ன கொடுத்துருக்குறாங்க, கேஷ் டு குமாரராஜா அக்கௌண்ட் 10,000 rupees. குமாரராஜா அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. நரேஷன் என்ன, குட்ஸ் சோல்டு டு குமாரராஜா ஃபார் கேஷ். ஓகே, கேஷ்க்கு குமாரராஜாவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். கிரெடிட் சேல்ஸ்னால் தான் நம்ம நேம் ஆஃப் த பர்சனை போடுவோம். கேஷ் சேல்ஸுன்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், அதுதான் கரெக்டான என்ட்ரி. ஓகேவா? ஸோ அப்போ ராங்காக குமாரராஜாவை க்ரெடிட் பண்ணிட்டாங்க. அப்போ குமாரராஜாவை டெபிட் பண்ணணும், சேல்ஸை க்ரெடிட் பண்ணணும். ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரி என்ன வரும், குமாரராஜா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, சி கரெக்ட் என்ட்ரி இஸ் கேஷ் டு சேல்ஸ். ஓகே, டெபிட்டில் கேஷ் இருக்குது, கன்சிடர் பண்ண வேணாம். கிரெடிட்டில் இருக்கிறது தான் பார்க்கணும். கரெக்ட் என்ட்ரியில் சேல்ஸ் கிரெடிட்டில் இருக்குது. ஸோ ரெக்டிஃபைங்லேயும் சேல்ஸ் கிரெடிட்டில் வந்துடும். ராங் என்ட்ரியில் குமாரராஜா கிரெடிட்டில் இருக்குது. அப்போ ரெக்டிஃபைங்கில் நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ த ரெக்டிஃபைங் என்ட்ரி இஸ் குமாரராஜா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 10,000 rupees. ஓகே, so next last entry, Manimaran account debit to purchases account. Narration என்ன கொடுத்துருக்குறாங்க, goods taken by the proprietor Mr. Manimaran for his personal use. மணிமாறன் தான் ப்ரொப்ரைட்டர். அவரோட பர்சனல் யூஸ்க்கு குட்ஸை வித்ட்ரான் பண்ணியிருக்கிறார் ஆஃபீஸ்லேருந்து, பிஸ்னஸ்லேருந்து. ஸோ பர்சனல் யூஸ்னு வேர்டு வந்துட்டாலே நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு என்னது அங்கே, ட்ராயிங்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கேஷாக வித்ட்ரான் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ராயிங்ஸ் டு கேஷ், பேங்க்லேருந்து வித்ட்ரான் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ராயிங்ஸ் டு பேங்க், குட்ஸ் வித்ட்ரான் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ராயிங்ஸ் டு பர்ச்சேசஸ். ஓகேவா? ஆனால் இங்கே தப்பாக ப்ரொப்ரைட்டரோட நேமை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ராங் என்ட்ரி. அப்போ கரெக்ட் என்ட்ரி என்ன சொன்னேன், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இப்போ டூ பர்ச்சேசஸ் ரெண்டுமே கரெக்டான பிளேஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது ட்ராயிங்ஸும் மணிமாறனும். ஸோ கரெக்ட் என்ட்ரியில் ட்ராயிங்ஸ் எங்கே இருக்குது, டெபிட்டில். ஸோ ரெக்டிஃபைங்லேயும் டெபிட்டில் எழுதிடணும். ராங் என்ட்ரியில் மணிமாறன் எங்கே இருக்கிறாங்க, டெபிட் பேலன்ஸில். அப்போ அவரை க்ரெடிட் பண்ணிடணும். ஸோ த ரெக்டிஃபைங் என்ட்ரி இஸ் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மணிமாறன் அக்கௌண்ட் 1,000 rupees. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ராங் என்ட்ரி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களே வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க, நரேஷன் வச்சு அதை நம்ம டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு நம்ம கரெக்ட் என்ட்ரி போட்டுட்டு ரெக்டிஃபைங் என்ட்ரி போட்டுடலாம். ஓகே, see rectifying entries, all the 5 entries I have given in single page. So this is the overall solution for the problem number 11. full solutionையும் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸில் இந்த டேப்லர் காலம் இந்த 5 என்ட்ரிஸ் எழுதுனா
போதும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நீ ரஃப் பேப்பரில் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் தேவைப்படுறது ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் மட்டும்தான். ஸோ நம்மளோட கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த ரஃப் ஒர்க் பண்ணுறோம். அந்த கரெக்ட் என்ட்ரி, ராங் என்ட்ரி போட்டால் தான் நம்ம ஈஸியாக ரெக்டிஃபையிங் என்ட்ரியை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. Thank you. Please like, share and subscribe my channel to your known friends and known commerce students also. Definitely it will be very helpful for them. Thank you.